லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக். டூடி என்டர்டைன்மெண்ட் ஜோதிகா சூர்யா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் திரையரங்குகளில். மலேசியாவுடைய இரட்டை கோபுரம் மிகப்பெரிய ஒரு சிட்டி சென்டருக்குள்ள நம்ம வந்து உங்களுக்கு ஒரு கிராமத்துக்கு நான் கூட்டு போய் காமிக்க போறேன். இதுதான் வந்து கிராமம். இது கம்போங் பாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. 100 வருட பழமையான வீடு, மரம் வச்சுமே வந்து கட்டப்பட்ட ஒரு வீடு. கீழே வந்து பில்லர் போட்டிருக்காங்க. கீழே அங்க கார் பார்க்கிங் மாதிரி இருக்கு. குறிப்பா வந்து பூனைகள் அதிகமா வளர்ப்பாங்க. பெயிண்ட் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது வந்து ஒரு ஸ்கூல். ஓ ஓகே. இத பாருங்க, இது வந்து நம்ம ஊர்ல இருக்கிற பெட்டி கடை. அண்ணா பாட்டுக்கு திறக்கிறாரு. அவங்களோட கடை நம்ம திறக்கிறோம், அவங்க எதுவுமே சொல்லல. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலி நம்ம ஊர்ல ஒரு பெட்டி கடை எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு. இந்த மாதிரி டப்பா இதெல்லாம் நீங்க நம்ம ஊர்ல கிராமத்துல தான் பார்த்தோம். ஆமா ஆமா. இது வந்து ஒரு வில்லேஜ் தான். ஆனா வில்லேஜ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம பணத்தை வந்து அதுல டோக்கன்ல போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நீங்க மலேசியாவோட ஸ்பெஷல் என்னன்னா, இங்க இருந்து நீங்க ஊட்டியை பார்க்கணும்னா 1 மணி நேரத்துல பார்த்துக்கலாம். சிட்டியை பார்க்கணும்னா ஒரு 5 நிமிஷத்துல போயிடலாம். நான் படிச்சது வந்து 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். மலேசியாவுக்கு வேலைக்கு வந்து ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யும் போது பாத்திரம் கழுவணும். நமக்கு உட்கார நேரம் இருக்கு. எல்லாம் உட்காந்து மக்கள்லாம் சாப்பிடுவாங்க, நம்ம போய் சர்வீஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணும், நம்ம இந்த மாதிரி எப்போ உட்காந்து ரிலாக்ஸா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே மலேசியாவில் பல ரெஸ்டாரண்ட்ல நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு மலேசியாவோட ஹாட்டான பிளேஸ் கோலாலம்பூர்ல தான் இருக்கிறேன். பார்க்கவே பயங்கர பிரம்மாண்டமான ஒரு சிட்டிக்கு நடுப்புறதா இருக்கிறோம். அண்ட் இந்த டைம்ல இங்கே வந்து முக்கியமான இன்னொரு நபரையும் நம்ம சந்திக்க போறோம். மிஸ்டர் அஷ்ரஃப் அவர் தான். அஷ்ரஃப், எப்படி இருக்கீங்க? ஹாய், வணக்கம், வெல்கம் டு மலேசியா. அப்கோர்ஸ் அண்ணா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க? இப்போ நம்ம நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மலேசியாவுடைய இரட்டை கோபுரம். இது வந்து ஒரு மலேசியாவுடைய அடையாளம். ஓகேங்களா? ஸோ இந்த மிகப்பெரிய ஒரு சிட்டி சென்டருக்குள்ள நம்ம வந்து உங்களுக்கு ஒரு கிராமத்துக்கு நான் கூட்டு போய் காமிக்க போறேன். கிராமம்? ஆமா. ஓகே, இப்போ நம்ம எவ்வளவு நேரம் ஆகும் அங்க இருந்து போறதுக்கு? இங்க இருந்து நம்ம வந்து இந்த ரெட்டை கோபுரம் இந்த மெயினான இந்த ஏரியால இருந்து நம்ம அந்த கிராமத்துக்கு போறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா இரட்டை கோபுரம். இப்படியே திரும்பி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிராமம் இருக்கு. வாங்க காமிக்கிறவங்க. இது ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்குல்ல, அதை பாருங்களேன் எப்படி கான்ட்ராஸ்டா இருக்கு அப்படின்னு. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கம்போங் பாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. மலாய் மொழியில கம்போங் அப்படின்னா இது வந்து கிராமம். சோ இது உண்மையாவே அவங்க வந்து கம்போங் பாரோன்னு தான் வச்சிருக்காங்க. பேரே வந்து கம்போங் பாரோ. ரொம்ப நாளைக்கு முன்னாடில இருந்தே இந்த இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, சுத்தி இந்த இடங்கள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இங்க உள்ள மக்கள் வந்து இந்த இடத்த வந்து நாங்க வந்து பழையபடி அந்த காலத்து முறைப்படி நாங்க வாழ்ந்துக்கிறோம், எங்களுடைய அந்த பழமையை வந்து நாங்க விட்டு கொடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துல இருந்து பேசியே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து அவங்க அப்படியே வச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும். ரெட்டை கோபுரத்தை சுத்தி பார்த்துட்டு இந்த பக்கம் பார்க்கும்போது வீடு மாதிரி தெரியும். ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா நம்ம கிராமங்கள்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன், அப்படியே அமைதியா இருக்கு. அந்த சைடு வந்து சிட்டி ரொம்ப பிஸியா இருக்கு. இங்க அப்படியே ஜஸ்ட் கான்ட்ராஸ்ட். அது ரொம்ப தூரம்லாம் டிராவல் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் இப்படி கீழே லிஃப்ட்ல இருந்து இறங்கினா நம்ம இங்க வந்துடலாம். இப்போ இங்க இருந்து பார்த்தா கூட நமக்கு ரெட்டை கோபுரம் தெரியும். நம்ம ஊர்ல கிராமத்துல எப்படி இருக்குமோ கடைகள், வீடுகள், அந்த மாதிரி இடங்களை இங்க பார்க்கலாம். பாருங்க, நம்ம ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம் தான் சொல்லலாம். இங்க பாருங்க, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி நல்லா வாழை மரம்லாம் இருக்கு. ஒரு சின்னதாக ஒரு கொல்லப்புறம் நம்ம சொல்லலாம். அது மாதிரி அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறோம். அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்வின் டவர்ஸ் தெரியுது. ஸோ அழகாக இருக்குது இந்த இடம். ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த பாருங்க சைடில் வந்து வாழை மரம். நீங்கள் மலேசியாவில் வேற எந்த இடத்துக்கு போனாலும் இந்த வாழை மரங்கள், இந்த மாதிரி மரங்கள்லாம் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா சிட்டி இதுதான் பார்க்க முடியும். கிராமத்துக்கு போனாதான் நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி. ஆனா ஒரு கேஎல்சிசிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்படி நீங்க இடத்துல பார்க்க முடியாது. அப்படியே திரும்பி பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு வீடு இருக்கு பாருங்க. அந்த வீடு வந்து தகரத்திலே செஞ்சிருக்காங்க. மேல ஓடு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளைவுட், அந்த தகரம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து இங்க அப்படியே வச்சிருப்பாங்க. அதே போல ஆப்போசிட்லாம் இன்னும் வீடுகள்லாம் நிறைய இருக்கு. இங்க பழமையான வீடுகள் நம்ம நிறைய பார்க்கலாம். அதான் பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் ஒரு விஷயம் சொன்னாங்க, மலாய் தெரியும் அப்படின்னு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் கேட்டா வந்து நான் சின்ன பிள்ளையில இருந்து இங்கதாம்மா இருக்கேன் அப்படிங்கிறவரு. ஸோ வந்து இவர் எப்படி மலேசியா வந்தாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இப்போ ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எப்படி, நான் சொல்லுங்க, மலேசியா எப்படி வந்தீங்க, ஏன் வந்தீங்க? நான் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு மலேசியாவுக்கு வேலைக்கு வந்தேன். நான் படிச்சது வந்து 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். படிச்சு முடிச்ச உடனே பொதுவாக வந்து எங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்னன்னா மலேசியாவுக்கு தான், மலேசியா இல்லை சிங்கப்பூர் வேலைக்கு போகிறது. ஸோ இதுதான் வந்து அங்கே உள்ள பழக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ரீதியில் வந்து நான் முதல்ல வந்தேன், வந்து வேலை பார்த்தேன். என்ன வேலை பார்த்தீங்க? ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தேன். ரெஸ்டாரண்ட்டில் வந்து முதல்ல இங்கே வந்தீங்கனாலே முதல்ல வந்து நீங்கள் பாத்திரம் கழுவணும்.
அப்புறம் அடுத்து நம்ம திறமையை பொறுத்து ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த படிக்க போகலாம். அந்த சமயம் வந்து நம்ம பேச பேச நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மொழி கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு கஷ்டமா இருந்தது ஆரம்ப காலகட்டத்துல, இப்படிலாம் வருவோம் அப்படின்லாம் யோசிச்சு பாத்தீங்களா? இல்லை, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இந்த யூடியூப் இந்த மாதிரி சோஷியல் மீடியா வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு சொல்லுவேன். நான் ஒருவேளை அப்போ இருந்ததுன்னா நான் அப்போவே நம்ம வந்து நல்லா இருந்திருக்கலாம், நேரம் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கலாம். அப்போது இல்லை. ஸோ அந்த என்ன வழின்னு தெரியாமல் தான் நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு நம்ம வேலை செய்கிறோம். அது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இன்னொன்று ரொம்ப முக்கியமாக நான் வந்து வாழ்க்கையில் யோசிச்சு பார்க்குறது என்னென்னா, நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யும் போது நமக்கு உட்கார நேரம் இருக்காது, நம்ம உட்காரதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதே சமயம் வந்து அந்த சமயம் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருப்போம், எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறது. அப்போ எல்லாம் உட்காந்து ஜாலியாக உட்காந்து நல்லா சாப்பிடுவாங்க. பொதுவாக இங்கே உள்ள மக்கள் வந்து சாப்பாடு ரொம்ப விரும்புவாங்க. அதே சமயம் அந்த உட்காந்து சாப்பிட்றது ரிலாக்ஸாக சாப்பிடுவோம், அவசரமாக சாப்பிட்றது இல்லை, நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு எந்திரிச்சு போயிடணும். இங்கே அப்படி இல்லை, உட்காந்து சாப்பிட்றவங்கள நம்ம வந்து எந்திரிச்சு போக சொல்லக்கூடாது. அவங்க உட்காந்து சாப்பிட்றாங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க எல்லாம் உட்காந்து மக்கள்லாம் சாப்பிடுவாங்க, நம்ம போய் சர்வீஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணும், நம்ம இந்த மாதிரி எப்போ உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிடுவோம் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு இருக்காது. ஸோ ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதே மலேசியாவில் பல ரெஸ்டாரண்ட்டில் நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இதுதான் வளர்ச்சி. சீரியஸ்லி சொல்லணும்னா கூஸ்பம்ஸ் ஆகுது. இதுதான் வளர்ச்சி. இங்கே வந்து நான் சுத்தும் போது நம்ம சின்ன வயசில் பார்த்த அந்த கிராமத்தை வந்து நான் பார்த்தேன். எனக்கு வந்து அதை பார்த்தோன்னு ரொம்ப ஆர்வமாக, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக பேசியிருக்கேன். நீங்கள் மலேசியாவோட ஸ்பெஷல் என்னன்னா, இங்கேருந்து நீங்கள் ஊட்டியை பார்க்கணும்னா 1 மணி நேரத்தில் பார்த்துடலாம். அதே போல் ஒரு சிட்டியை பார்க்கணுன்னா ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம். இதுதான் மலேசியாவோட ஒரு ஸ்பெஷல். அதாவது சுற்றி பார்க்குறது ரொம்ப ஈஸி, குறைந்த நேரத்தில் பல இடங்களை பார்த்துடலாம். அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், இங்கே உள்ள மரங்கள் மட்டும் பாருங்கள். நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த சைடு உயரமான பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மரங்கள் நீங்கள் அந்த இடத்துல பார்த்தாலும் இருக்கும். இது பாருங்கள், ஒரு இந்த வில்லேஜ்லேயும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து மரங்கள் வந்து நீங்கள் அதிகமாக வந்து நம்ம மலேசியாவில் பார்க்கலாம். குறிப்பாக வந்து இந்த இடத்துலையும் வந்து நிறைய மரங்களோடயே இருக்கும் அப்படியே. ஆனால் இது ஒரு கிராமம் தான். ஆனால் நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா BMW, பென்ஸ் எல்லாமே. அதுதான் நானும் சொன்னேன் வந்தோடனே, ராமோன்னு சொல்கிறோம். பட் ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியிலேயும் வந்து ஒரு 2-3 கார் நிற்குது. கார் வாங்கி பெரிய பெரிய கார்லாம் வாங்குறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இங்கே உள்ள பெட்ரோல் பிரைஸ் ரொம்ப கம்மி. ஆமாம், நான் ஒரு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 40 ரூபா 45 ரூபா அவ்வளோதான். நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம், வெறும் 40 ரூபா ஒரு லிட்டருக்கு வந்துட்டு 40லேருந்து 45க்குள்ளே தான் வருது. அப்படிங்கிறப்ப ரொம்ப சிம்பிள் தானே, ஈஸியாக. பொதுவாக நம்ம ஊரில் ஒரு கார் வாங்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த கார் வாங்குற இடத்துல நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இந்த கார் வந்து கிலோமீட்டர் வந்து எவ்வளோ கொடுக்கும் நம்ம கேட்போம் இல்லையா. அது இங்கே உள்ள மக்கள்கிட்ட வந்து அது கேட்டா அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க, மைலேஜ். மைலேஜ் அது அவங்க வந்து அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. மைலேஜ் வந்து அதை பற்றி கொஸ்டினே கிடையாது. ஸோ வந்து அந்த அளவுக்கு விலை கம்மியாக இருக்கு. இது வந்து ஒரு வில்லேஜ் தான், ஆனால் வில்லேஜ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம பணத்தை வந்து அதில் டோக்கனில் போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ மலேசியா வந்து ரொம்ப சொகுசான நாடு. நம்ம ஊரில் ஒரு 5 ஸ்டார் வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீங்க, அதே வாழ்க்கை வந்து இப்போ நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி இங்கே வந்தாங்கன்னா அந்த வாழ்க்கை வாழலாம். இது வந்து ஒரு ஸ்கூலு. ஓ ஓகே. இங்கே உள்ள ஒரு பள்ளிக்கூடம். இந்த பாருங்க, இது வந்து நம்ம ஊரில் இருக்கிற பெட்டி கடை. வாங்க காமிக்கிறேன். அண்ணா பட்டுக்கு திறக்கிறாரு. அம்பே வீடியோலாம் இது வட மாதிரிலாம் இந்தியா டூரிஸ்டா சரி தேங்காய் இனி மச்சம் கடை அப்போ மச்சம் மாடு போலே. இங்கே உள்ள மக்கள் வந்து எப்படின்னா வந்து எடுத்தோடனே வந்து உங்களுக்கு வந்து ஹார்ஸாக பண்ண மாட்டாங்க. ஆமாம், பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதான் ஆக்சுவலி அவங்களோட கடை நம்ம திறக்கிறோம், அவங்க எதுவுமே சொல்லலை. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு பெட்டி கடை எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு. ஆமாம், இந்த நம்ம ஊர் போலோ மாதிரி இருக்கு. இதெல்லாம் இதான் பாருங்க, இந்த மாதிரி குழந்தைகள் சாப்பிடக்கூடிய சின்ன சின்ன அந்த மாதிரி மிட்டாய்கள் இது எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த மாதிரி டப்பா இதெல்லாம் நீங்க நம்ம ஊர்ல கிராமத்துல தான் பார்த்தோம். ஆமா ஆமா ஆமா. என்னன்னா ஆப்போசிட்ல ஸ்கூல் இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக இது வச்சிருக்காங்க. அவங்க தான் வந்து பெட்டி கடை ஓனரு. நமக்கு வந்து பெட்டி கடையை திறந்து காமிச்சாங்க. ட்ரிம கசியாவா? ஓகே. அது ட்ரிம கசி அப்படின்னா நன்றி. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற இடம் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பழமையான வீடு. கிட்டத்தட்ட ஒரு 103 வருடம் ஆயிடுச்சு. 103. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மரம் வச்சுமே வந்து கட்டப்பட்ட ஒரு வீடு. பாருங்க, 1921 இந்த வீடை கட்டியிருக்காங்க. ஆமா, இங்கே நான் இயர் போட்டிருக்காங்க. இங்கே வருஷம் போட்டிருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம ஊர்ல அந்த காலத்துல இருக்கும்ல ஒரு வீடு, காரைக்குடி செட்டிநாடு வீடுகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடம். ஃபுல்லாமே மரம் தான். மரம் கீழே வந்து பில்லர் போட்டிருக்காங்க. கீழே அங்க கார் பார்க்கிங் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி பயங்கரமா இருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி பிளான் பண்ணி ஏதோ கார்லாம் எடுத்துறதுக்கு பிளான் பண்ணி கட்டின மாதிரி ஒரு இதா இருக்கு. குறிப்பா வந்து பூனைகள் அதிகமா வளர்ப்பாங்க, அதுக்காகவே இடம் விட்ட மாதிரி இருக்கு. இதுல இப்போ பெயிண்ட் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ மேல வந்து ஓடு வச்சிருக்காங்க.
கீழே ஃபுல்லா பலகை வச்சிருக்காங்க. அடியிலையும் பலகை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். So, அடியில வந்து பலகை தான் வச்சிருக்காங்க. நான் போய் பார்த்தா தெரியுது. அடியில பலகை பலகை இருக்கு. மரத்துல தான் கட்டியிருக்காங்க. ஃபுல் வீடுமே மரத்துல தான் இருக்கு. மேல ஓடு. நீங்க இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, 100 வருட பழமையான வீடு, ஆனா காரை பாருங்க. பென்ஸ் ஒரு பழமையான வீடு, வயசான ஆள் தான் இருக்காரு, ஆனா பென்ஸ் காரு. நிறைய வீட்டுல அப்படிதானே இருக்கு. பென்ஸ் எல்லாம் ரொம்ப சாதாரணமா வச்சிருக்காங்க எல்லாருமே. எனக்கு வந்து நான் சேனல்ல ஆரம்பிச்சு ஒரு 6 மாசம் வந்து எனக்கு வந்து ஒரு ரீச் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஒரு 6 மாசம் கழிச்சு மானிட்டேஷன் ஆயிரும் அப்படின்னு. ஒரு மாசத்துலயே ரீச் ஆயிடுச்சு. ஸோ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றேன், இது மாதிரி நான் பண்றேன்னு சொல்றப்ப பிசினஸ் வேற பண்ணணும், எங்கேயும் இருக்கீங்க, அங்க வேற போய் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏன் இதெல்லாம் அப்படின்னு யாராவது கேட்டிருப்பாங்களே, அதெல்லாம் கேட்டாங்களா? அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்களா ஊர்ல? இல்ல, எனக்கு சொந்தக்காரங்க ரீதியில வந்து நீ என்னப்பா இப்படி சுத்திட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்டாங்க. சேனல் முதல்ல நான் ஆரம்பிக்கும் போது என்னுடைய பிளானே வந்து ஒரு நிறைய ஒரு 100 வீடியோ வச்சுட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பிளான். ஏன்னா நமக்கு ஃபியூச்சர்ல வந்து அலைய முடியாது, கரெக்டாக டெய்லியும் வீடியோ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 வீடியோ வச்சுக்கிட்டு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா வந்து ஒரு 10 வீடியோ இருக்கும் போதே நமக்கு சொந்தக்காரங்க கேட்டாங்க, நீ என்ன சும்மா ஊர் சுத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு. அது என்ன போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சு. ஆமா ஆமா, நீ என்ன பண்ற, மலேசியா வந்துட்டு சும்மா சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. அப்ப என்ன பண்றேன்னா, நான் ஒரு 10-15 வீடியோ தான் வச்சிருந்தேன், நான் ரிலீஸ் பண்ணி விட்டேன். ஓ, இதுல பாருங்களேன், நம்மளோட பிளான் ஒண்ணு இருக்கு, பட் வந்து ஒரு பியர் பிரஷர்னால இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அது ஆனா அது என்ன ஆச்சுன்னா, அந்த 15 வீடியோல ரீச் ஆயிடுச்சு. எனக்கு மேலும் ஆர்வத்தை உண்டாக்கி, கல்யாணம் முடிக்காத வரைக்கும் ஈஸி. அந்த ஃபேமிலின்னு இருக்கிறப்போ வந்து நம்ம அதை மேனேஜ் பண்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே இங்க வந்து போகக்கூடிய ஒரு நாடா இருக்கு. அதனால இங்க எல்லா சாப்பாடுமே நம்ம வந்து சாப்பிடலாம். இந்த பாருங்க, இங்க ஒரு சாப்பாடு கடை வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏரியாக்குள்ள இருக்கு. சாப்பாட்டுக்கு மட்டுமே ஒரு தெரு இருக்கு இங்க. ஆமா, ஓ, கம்போங் பாரோடைய ஒரு ஸ்பெஷலே வந்து அதுதான். நீங்க வந்து ஒரு சுற்றுலா வர்றீங்க, புதுசா வந்து ஒரு நாட்டுக்கு சுத்தி பார்க்க போகணும், ஃபர்ஸ்ட் டைமா போகணும், எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நான் மலேசியாவை சொல்லுவேன். ஏன்னா மலேசியாவில் வந்து தமிழ் மக்கள் அதிகம். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சந்தேகம் அப்படின்னா நீங்க டக்குன்னு ஒரு தமிழ் மக்களை பார்த்து கேட்டுடலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால வந்து நான் உங்களுக்கு புதுசா நீங்க சுத்தி பாக்குறீங்க அப்படின்னா, குடும்பத்தோட பார்க்கணும் அப்படின்னா மலேசியா வந்து சுத்தி பாருங்க, ஒரு அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு. லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். டூடி என்டர்டைன்மெண்ட் ஜோதிகா சூர்யா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மே 11 செப்டம்பர் 27 முதல் உங்கள் திரையரங்குகளில்.